Yes! இந்தா. I did it! Hey! நம்ம வந்த வேலை முடிச்சு போச்சு. சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு கிளம்பலாம். இந்த ட்ரெஸ்ல இருக்க அருவருப்பா முதல்ல இதை கழட்டி எறியணும். தூக்கி எறிங்க. பிரதமர் இருந்த அறை பெரிதும் சேதமானது என்றும் சரியான நேரத்தில் பிரதமரை அவரின் செக்யூரிட்டி ஆட்கள் வேறொரு பகுதிக்கு மாற்றிவிட்டதாகவும் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஏதாவது உயிர் சேதம் ஆனதா இல்லையா என்பது பற்றி தகவல் எதுவும் தெரியவில்லை. அரசாங்க அதிகாரிகளிடமிருந்தோ எங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. என்ன சுராப், ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்ச செய்தி மட்டும் தான் வந்திருக்கு. அவர் செத்தார்ன்ற செய்தி வரலையே. நான் வச்ச பாம்புல அவர் தப்பிக்கவே முடியாது. அவர் கூட சேர்ந்து குறைஞ்சது 100 பேராவது செத்துருப்பாங்க. 100 பேர் செத்தாங்க, 1000 பேர் செத்தாங்க, ஆட்டுக்கூட செத்தாங்கலாம் காசு சொல்லாது. நான் சொன்னவர் செத்தாரா? அதான் எனக்கு வேணும். ஏன் அவர் இறந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் மீதி பணத்தையே தருவீங்களா? அதான நமக்குள்ள அக்ரிமெண்ட். இதோ பாருங்க மினிஸ்டர், உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா இடத்துலயும் போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்த செய்திய வெளியே சொல்லுவாங்க. அதுக்குள்ள யாருக்கு தெரியும், விடிஞ்சாலும் விடிஞ்சிரும். அது வரைக்கும் என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது. இப்பவே இந்த இடத்தை நான் காலி பண்ணி ஆகணும். இனிமே நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு சேர வேண்டிய மீதி பணத்தை அனுப்பலன்னா என்னுடைய அடுத்த அட்டெம்ப்ட் நீங்க தான். தபார், எனக்கு பணம் முக்கியம் இல்ல. 15 நிமிஷத்துல உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் சொன்னது நடந்திருக்கணும். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க மினிஸ்டர். இது வரைக்கும் நான் எதுலயுமே ஃபெயிலியர் ஆனதில்லை. அது தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க என்ன ஹையர் பண்ணீங்க. நமக்குள்ள இருந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன நீங்க எதுக்குமே கான்டாக்ட் பண்ண வேண்டாம். To our future. உள்ள இருக்கிற எல்லாரும் கவனமா கேளுங்க. மொத்தம் 25 பேர் தான் இருக்கோம். வாய முடியா? நாங்க இங்க 100 போலீஸ் இருக்கோம். இந்த இடத்தை ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். இவனுக்கு எப்படி இங்க வந்தாங்க? தப்பிக்க முடியாது. எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. தப்பிக்க நினைச்சா ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள சரண்டர் ஆயிடுங்க. சொல்லுங்க, நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன்ஸை வச்சு அவங்க தும்சம் பண்ணிடலாம். No, it's too late. நான் தப்பு பண்ணிட்டேன். அவனுங்க என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டானுங்க. I'm sorry. நாம சண்டை போட போய் யாராவது ஒருத்தன் உயிரோட மாட்டிக்கிட்டானா அவனுக்கு உண்மையை வர வச்சிருவானுங்க. அதனால நிச்சயம் நம்மள சேர்ந்த சகாக்களுக்கு ஆபத்து வரும். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க? நாம யார் அந்த போலீஸ்காரனுங்க கிட்ட மாட்டக்கூடாது. சுராப், என்ன சொல்றீங்க? என்ன சொல்லக்கூடாதோ அதை சொல்றேன். நான் உங்களை சாதாரணமா பார்க்கல, சகோதரர்களா பார்க்கிறேன். உங்களுக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் தான். நீங்க என் கூட பழகினத எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மறக்க மாட்டேன். நாம எல்லாரும் ஒரே குடும்பம், சாவலியா ஒன்னா இருப்போம். சுராப், இது தேவையா? நாம தப்பிக்க முயற்சி பண்ணலாமே. நான் இப்ப சொன்னதை மறந்துட்டியா? நம்மள யாராவது ஒருத்தர் மாட்டினா போதும். இது கோழ சாவு இல்ல, வீர சாவு. நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா உடனே சரண்டர் ஆயிடுங்க. இன்னும் 3 நிமிஷம் தான் டைம் இருக்கு. Talk to me.
நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பில்டிங்கை ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அவங்கள சரண்டர் ஆக சொல்லி 5 நிமிஷம் டைம் கொடுத்திருக்கேன். அவங்க சைடுல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. வெரி குட் முஷ்டாக். என் விருப்பப்படியே நீங்க அவனை சுடாம ஃபாலோ பண்ணி அவன் இருக்க இடத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் இட் வெரி மச். தேங்க்யூ சீஃப். இன்னையில இருந்து நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர். இருங்க, அங்க போதீங்க. அவங்க சரண்டர் ஆவறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. சீஃப் சொன்னா கேளுங்க, போதீங்க. சீஃப், இட்ஸ் டூ லேட் சீஃப். எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டானுங்க. நான் 3 எண்ணத்துக்குள்ள நீ உன் கண்ணை திறக்கல, உன் மண்டை வெடிச்சு செதறிடும். 1 நீ கெட்டிக்காரன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஒன்னு எத்தனை தடவை ஏமாத்துறது? இவனுக்கு விளங்க மாட்டேங்க. எஸ் சீஃப். மாட்டேங்க. இவன் வாயில கொஞ்சம் தான் பாய்சன் போயிருக்கு. உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவன் ஸ்டமக்க பம்ப் பண்ணி பாய்சனை வெளியிடுங்க. இவன் எனக்கு உயிரோட வேணும். எஸ் சீஃப். Take him away. ஏய் வாடா. நடடா. என்ன சுராப், உறவை முடிச்சுக்கிட்டேன்னு சொல்லி திரும்ப லைன்ல வந்திருக்க? உனக்கு சேர வேண்டிய பணத்தை அமைச்சு 10 நிமிஷம் ஆச்சு. ஆனா பிஎம் இறந்த செய்தி இன்னும் வரல. ஹலோ, என்ன உன் முகத்தையே காணோம்? சுராப், சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யலன்னு வெக்கப்பட்டு தானே முகத்தை காட்டாம இருக்க? யோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ சுராப், லைன்ல வாயா.
PM இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நீ வச்ச பாம் தீபாவளி புஸ்வானம் ஆயிடுச்சுடா. அரகர அவரை நான் காப்பாத்திட்டேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வெயிட், நீ சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத இந்த செகண்ட்லயே நான் தெரிஞ்சுக்கிறேன். हाँ बोलो। स्मिता, वो मारा कि नहीं? मुझे लगता नहीं कि तुम्हारा मिशन कामयाब हुआ है। जैसे सुनने में आया है वो आदमी मरा नहीं। अच्छा, मैं यहाँ बिजी हूँ, तुम वहाँ का हिस्सा बराबर करो, बाकी काम मैं यहाँ देखता हूँ. मैं यहाँ सब संभालती हूँ. बाय. அவரை காப்பாத்திட்டேன்னு பெருமையா சொன்ன, இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. எப்படி அவரை காப்பாத்த போற? நான் விட்டுட்டு வந்த என்னோட ஆள் என்னை விட சாமர்த்தியமானவன். கண் எதிர்க்கவே காரியத்தை கச்சிதமா முடிப்பான். இப்ப சொல்லு, யார் அரகுற? நான் அசோகா பேசுறேன். கம் இன். எஸ் சீஃப், கம் இன், கம் இன். பிஎம்க்கு செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க. சீஃப், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல, சரியா கேட்க மாட்டேங்குது. பிஎம்க்கு செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. என்ன அசோகா? பேட்டரி டவுனா? ஒன்ன மாதிரியே. என்ன பாக்குற? பத்திரமா இடுப்புல சொருவிக்கோ. அது அரசாங்க சொத்து, தூக்கி போட முடியாது. ஆனா இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, என்ன வேணாலும் செய்வேன். என்னம்மா? பாத்ரூம் போறோம். சரி வாங்க. மெதுவா. சும்மா பூச்சாண்டி காட்டாத. என்ன உயிரோட பிடிச்சாதான் உனக்கு பிரயோஜனம். அவசரப்படாத. நான் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை உனக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்பட்டு நாட்டை காப்பாத்துறீங்களே, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதோ ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். மாச சம்பளத்துல ஒரு 250 ரூபாய் போட்டு கொடுப்பாங்களா? இதுல நீங்க செத்துக்கிட்டு தொலைஞ்சீங்கன்னு வை, இறுதி சடங்குல வானத்தை பார்த்து 3 வாட்டி சுடுவாங்க, 1 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. அதோட உங்க கதை முடிஞ்சு போச்சு. அடுத்த நிமிஷமே நீங்க செஞ்ச தியாகத்தெல்லாம் மறந்துடுவாங்க. இதெல்லாம் ஒரு உத்தியோகம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ரொம்ப காலமாவே உங்க இந்தியாவை வெளிநாட்டுக்காரங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் அடிமை இனத்தை சேர்ந்தவங்க. மறுபடியும் இந்தியாவோட முன்னேற்றத்தை பார்த்து வேற எவனாவது ஒருத்தன் உங்களை ஆள வந்துருவான். கடைசியா இன்னொரு உண்மை சொல்ற, கேட்டுக்க. போர்க்களத்துல நீங்க எல்லாம் செத்து போனா உங்க பொண்டாட்டிங்களோட நிலைமை என்ன? எங்க ராணுவ உத்தியோகத்தை பத்தி நீ தவறா பேசின, அத பத்தி கேட்க எனக்கு நேரம் இல்ல. எங்க இந்திய இனத்தை பத்தி நீ தவறா பேசின, அத பத்தியும் கேட்க எனக்கு நேரம் இல்ல. ஆனா எங்க நாட்டை காக்க உயிர் தியாகம் செஞ்ச போர் வீரர்களோட மனைவிகளை பத்தி நீ தவறா பேசியிருக்க, அத பத்தி நான் கேட்டே ஆகணும். கேட்கலன்னா நான் அவங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி. மதர் இந்தியான்னு சொல்லி பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிற மண்ணடா இது. எங்க பெண்களை பத்தி நீ தரக்குறைவா பேசினதுக்கு என்கிட்ட நீ மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேட்டா உனக்கு நான் உயிர் பிச்சை போடுறேன். கேளு.
மன்னிப்பு கேட்டா அது எங்க இனத்துக்கு துரோகம் செய்யற மாதிரி. உன் மேல விழப்போற ஒவ்வொரு அடியும் எங்க பெண்களோட அடி, எங்க இந்தியனோட கோபம். இப்ப கூட ஒண்ணு இல்ல, உதட்டளவாவது நீ மன்னிப்பு கேளு, நீ பழச்சிக்கலாம்.